Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை வேலம்மாள் அரங்கில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றி வருகிறார். தொடர்ந்து அதை பார்க்கலாம். அதே லாஜிக்ல 10 இருக்குதா, 9 இருக்குதா, 13 இருக்கா, 15 இருக்கா, அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 12 போடுங்க. ஸோ இந்த ரேட்டுங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய விதவிதமான ரேட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்து இந்த நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேட்டில் எதுக்கு பக்கத்தில் இருக்குதோ அதில் சேர்த்தாங்க. அதனால் ஜிஎஸ்டி வந்தபோது ஏதோ ஹை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அதை குறைச்ச மாதிரி நாடகம் பண்ண வேண்டிய தேவை மோடி ஐயாக்கோ என்டிஏ அரசுக்கோ இல்லை. அப்போ வந்த அந்த ஃபார்முலேஷனில் இந்த 4 ரேட்டில் ஒவ்வொரு ஐட்டமும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது செட்டில் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு எப்போ சரியான சந்தர்ப்பம் வருமோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ மாற்றுறோம். அதை நடுவில் ரொம்பவே தகராறாக இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்தோம். ரொம்பவே அதிபுத்திசாலித்தனமாக இந்த 8 வருஷம் அப்படின்னா எங்களை மக்களை ஏமாற்றி நல்ல உயர்ந்த ரேட்டில் அடித்து நல்ல ஆதாயம் சம்பாதிச்சுட்டு இன்றைக்கி குறைஞ்ச மாதிரி நாட்டில் ஒரு நாடகம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கே உயர்ந்த ரேட்டை போட்டோம், அது டிசைட் பண்ணது ஃபேக்டர் உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னேன்ல இப்போ உங்களுக்கு எப்படி எடுத்து சொன்னேன். அப்படியாக நிர்ணயிக்கப்பட்டதான் 2017 ரேட்டு. அது இந்த 8 வருஷம் நாங்கள் எதுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. 17 அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் செட்டில் ஆகலை. அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிச்சிச்சு கோவிட் வந்துட்டு 2 வருஷம் வரைக்கும் அது திருப்பி அடங்கட்டும், அதுக்கப்புறம் எக்கானமி நல்லபடி ஆகட்டும், அப்போ ஏதாவது பண்ணலாமா அப்படி சமயங்க பார்த்து அதை நல்ல விதமாக எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி இப்போது 375 ஐட்டமை ரேட்டு குறைச்சலாக பண்ணியிருக்கிறோம். 2 ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். 4 இருந்த இடத்துல 2 எடுத்துகிட்டு வரோம். சரி, இந்த டேக்ஸை பற்றி இவ்வளவு பேசுகிறீங்களேம்மா, என்ன விஷயம் அப்படின்னா 12 லட்சத்துக்கு இன்கம் டேக்ஸ் நோ டேக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்த பற்றி சொன்னாங்க முன்னாடி. அது சம்பளம் வாங்குறவங்களுக்கு இல்லை ஆதாயம் சம்பாதிச்சு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த 12 லட்சத்தினால ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு செக்ஷன். கார்பரேஷன் டேக்ஸ் 2019 மோடி ஐயா ரெடியூஸ் பண்ண சொன்னார். உலகத்திலேயே லோவஸ்ட் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது நம்ம நாட்டில் தான். அது கம்பெனிகளுக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த எஸ்டிடி ஸ்டாக் ட்ரேடிங்கில் ஈடுபடுறவங்களுக்கான ரேட்டு அது இன்னும் குறைங்கன்னு டிமாண்ட் இருக்கலாம். ஆனால் குறைச்சோம். எல்லா அசட்டையும் ஒரே லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, எஸ்டிடி எல்லாத்தையும். இந்த ஒரு செக்ஷன். ஆனால் இந்த ஜிஎஸ்டிங்கிறது நாட்டில் இன்றைக்கி பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு அடல்ட்டையும் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த ஜிஎஸ்டி தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த வரி குறைப்பு 140 கோடி மக்கள் மேலேயும் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டியில் பெரிய ஒரு குறைப்பு. அதனால தான் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு இது ரெவல்யூஷன். ஸோ 4 ரேட்டை 2 எடுத்துகிட்டு வந்தது ஒரு நெக்ஸ்ட். இது தீபாவளி போனஸாக கொடுங்க அப்படின்னு பிரதமர் ஐயா சொன்னார் ரெட் ஃபோர்ட்லேருந்து. நம்ம அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நவராத்திரி போது கூட நிறைய பர்ச்சேசஸ் நடக்கும். பெங்கால் மாதிரி ஸ்டேட்டில், ஒரிசா மாதிரி ஸ்டேட்லாம் இந்த டைமில் கூட நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம தீபாவளிக்கு துணி எடுப்போம், அவங்க நவராத்திரிக்கே கூட எடுப்பாங்க. அதனால் முன்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி நடந்துச்சு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 ரேட்டு இப்போ இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 4ல் 5, 12, 18, 28 12ல் இருக்கக்கூடிய பொருட்கள் 100ன்னு வச்சுக்கோங்க. 100 ஐட்டம் இருக்குது 12% டேக்ஸ்லன்னு வச்சுக்கோங்க. 99 இன்னைக்கு 5க்கு போயிடுச்சுங்க.
ஒரே 1% ஐட்டம் தான் 18க்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ 12% இன்னைக்கு இல்லை. நான் 22ஆம் தேதியிலேருந்து 12% டேக்ஸ் இல்லை. அந்த 12%ல் இருந்த 99% ஐட்டம்ஸ் 5%க்கு போயிடுச்சு. அதே மாதிரி 28 செப்டம்பர் 28% செப்டம்பர் 22லேருந்து இல்லை, எக்ஸப்ட் ஃபார் தட் சின் குட்ஸ். அது அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸுக்கு வாங்கின கடன் தீர்ந்தவுடன் அதுவும் போயிடும். ஸோ 28 இல்லைங்க. 28ல் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் 90% 18க்கு போயிடுச்சு. அதாவது 10% குறைச்சல் வரி அந்த ஐட்டம்ஸில். அதில் சிமெண்ட் கூட ஒரு ஐட்டம். ஸோ இது சும்மா உங்களுக்கு கொஞ்சம் ரஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசம் அது சொன்னேன். அடுத்தது 2017 ஜிஎஸ்டி வந்த புதுசில் 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டியில் இருந்தாங்க. 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டியில் இருந்தாங்க. அது இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி 1.51 crore 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டியில் சேர்ந்துருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியின் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் லோக்சபாவில் ஸ்ரீ ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற மாதிரி கப்பர் சிங் டேக்ஸ் அப்படிங்கிறார். அது அப்பேற்பட்ட டேக்ஸாக இருந்துச்சுன்னா, கொடூரமான டேக்ஸாக இருந்துச்சுன்னா 65 லட்சம் பேர் குறைஞ்சிருக்கணும். 10 லட்சம் ஆயிருந்துருக்கணும். ஐயோ இது கப்பர் சிங் நாங்கள் வரலைங்க, இந்த ஜிஎஸ்டிக்குள்ளேயே வரலைன்னு விட்டு போயிருப்பாங்க. அப்படி ஆகலைங்க. 65 லட்சம்னு இருந்தது 1.5 கோடிக்கு மேலே ஜிஎஸ்டி வியாபாரிகள் சேர்ந்துருக்காங்க. அதனால் வருமானமும் நம்மளுக்கு 7 கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருந்த வருமானம் கூடி இன்னைக்கு 22 கோடிக்கு மேலே வருமானம், 22 லட்சம் கோடிக்கு மேலே வருது ஒவ்வொரு வருஷமும். In a year we earn 22.08 lakh crores from GST. முன்னாடி it was only 7.19 lakh crores. Next. இது நம்ம எல்லாரும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் எந்த கட்சி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜிஎஸ்டி இந்த ரெவல்யூஷனரி டிசிஷனை எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு முடிவு, மக்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கணுன்றதுனால யுனானிமஸாக பாஸ் ஆயிடுச்சு. அதனால நான் எல்லா அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து தனிநபர் லெட்டர் எழுதினேன் அவங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி, நீங்கள் ஜிஎஸ்டியில் பாசிட்டிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு. மத்திய அரசின் மூலமாக வந்த இந்த ப்ரொப்போசலுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் அளிச்சிங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றின்னு கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நன்றி லெட்டர் நான் அனுப்பி கொடுத்தேன். ஏன்னா ஜிஎஸ்டியில் அது ஒரு கல்ச்சராக வந்துட்டுருக்கு, தட் வி டேக் யுனானிமஸ் டெசிஷன். அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரெவென்யூ ஒரு மாநிலத்துக்காகட்டும் இல்லை நாட்டுக்காகட்டும், ரெவென்யூ அப்படின்னு வரும்போது வரி மூலமாக நமக்கு வர வேண்டிய பணம், நாட்டு மக்களுக்கு அதை நல்ல 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 திட்டத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு கையில் பணம் வரணும். அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் அது புரியும். நாட்டுக்கு வரி மூலமாக பணம் வரலைன்னா நாட்டில் இருக்கக்கூடிய நல் திட்டங்கள் எதுவுமே முன்னேறாது. அதனால் எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதில் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. அதனால தான் அங்கே டிசிஷனு கூட யுனானிமஸாக எடுக்கும். இந்த விஷயத்துலையும் கூட இத்தனை ரேட் கட் குறையுதே, அந்த குறைச்சல் பண்ண நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் குறையுமேன்ற கவலை எல்லார் மனசுலும் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் கூட இந்த ப்ரொப்போசலுக்கு எகென்ஸ்ட்னு சொல்ல, அந்த ப்ரொப்போசல் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் அந்த வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா யார் அது சரி கட்டுவா அப்படின்னு கேட்டாங்க. அது அடுத்த கொஸ்டின். முதல் கொஸ்டின் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அதுக்கு நான் நன்றி தெரிவித்து அவங்க எல்லாருக்கும் கூட லெட்டர் எழுதினேன். ஸோ அதை தான் இந்த மேப்பில் சொல்ல விரும்புகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு முன்னாடி பேசினவங்க ஒருத்தங்க எடுத்து சொன்னாங்க, இந்த ஒரு ரெவல்யூஷனரி இந்த ஸ்டெப் மூலமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மக்களுக்கு பணம் போய் சேருது. எப்படி போய் சேருது? நீங்கள் அதிகமாக வரி கட்டாமல் பணத்தை உங்கள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த பணம் உங்களுக்கு போய் சேர்ந்ததாக தான் கணக்கு. எனக்கு வராமல், வரி மூலமாக எனக்கு வராமல் அந்த பணம் உங்கள் கையிலே இருந்துருச்சுன்னா, அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம்,
இந்த டாக்ஸ் கட் மூலமாக 2 லட்சம் கோடி வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும் பணம், மக்கள் கையில் இருக்கும் பணம். அந்த பணத்தை நாங்கள் வரியாக வசூலிக்காமல் உங்கள் கையிலேயே வச்சிடுறோம். அது எதுக்கு ஈக்குவல்? இன்றைக்கி ஒரு செமிகண்டக்டர் தயார் பண்ணுறதுக்கு பிஎல்ஐ கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கு பிஎல்ஐ கொடுத்தோம். அந்த தொழிலில் வந்து நீங்கள் உற்பத்தி பெருக்கி ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு எக்ஸ்ட்ரா. இப்போ மதுரை வேலம்மாள் அரங்கில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றி வருகிறார். ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.